கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடே வரவேற்கிறேன். இயேசுவின் சீடராக வருபவர்கள் எப்படி வராங்க? தானா வந்தாலும் சரி, ஆண்டவர் அழைக்க வந்தாலும் சரி, அவர்களிடத்தில் பல வித்தியாசங்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல 2 விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு திட்டவட்டமே இல்லாத ஒரு ஆள் ஆண்டவரை பின்பற்ற வருவது எப்படி இருக்கும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 61, 62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்றார். 3ஆவது ஆள், இவர் என்னன்றாரு, ஆண்டவருக்கு பின்னால் போகணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு டிசையர் இருக்குது அவருக்கு. ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஒரு சென்ட் ஆஃப் அவங்க கொடுப்பாங்க, எனக்கு எப்படியும் பிரிவு உபசாரம் செய்வாங்க, அதுக்கு நான் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு, ஏன்னா நட்பு வட்டம் இருக்கும், அயலகத்தார் இருப்பாங்க, உறவுக்காரங்க இருப்பாங்க, சொந்த குடும்பம் இருக்கும். அந்த காலத்துலலாம் இதை பேசிகிட்டு இருந்த அந்த காலத்தில் குறிப்பாக இந்த பிரிவு உபசாரம் செய்வது, ஃபேர்வெல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது சில நாட்கள், ஒரு வாரம், ஏன் 1 மாதம் கூட பண்ணுவாங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவன் வர விரும்பின பிறகு ஏதோ ஒன்றுக்காக ஏன் பின்னால் போகிறான்? அப்போது ஒரு திட்டவட்டம் இல்லையே. சீடர்களை அழைத்த போது படகையும் அதில் எல்லாவற்றையும் தன் தகப்பனத்தில் விட்டு உடனே வந்தார்கள் பேதுரு சகோதரர்கள், பார்த்தோம். ஆனால் இந்த மனுஷன் என்னன்றாரு, அவருக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லை. வர்றேன்னு சொல்லிட்டு திரும்பி இதை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நன்றே செய் அதை இன்றே செய். நாள் கடத்துனா ஒன்று செய்யாமல் போயிடுவோம், அல்லது செய்ய நினச்சதில் பாதி செய்வோம். எப்போவுமே நல்லது பண்ணுறோமா அதை உடனே பண்ணிடணும், அப்போவே பண்ணிடணும். என் வாழ்க்கையில் கூட உடனே செய்யணும்னு நினச்ச நல்லதை செய்யாத போது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்படுவேன். ரொம்ப அது சங்கடமாக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 3 விஷயம், 3 நபர்கள், அதில் 3 காரணங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அதை நாம் திரும்ப நிச்சயமாக கவனிக்கணும், நம்மை பொருத்தி பார்க்கணும், நமக்கான பாடத்தை நாம் எடுத்துக்கணும். அதானே நம்முடைய நோக்கம். இப்போது ஆண்டவரின் சீடராக பின்பற்றுகிற ஒருவர் இன்றைக்கி வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும்? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றோரை கவனிச்சுக்கணும், அவங்கள போஷிக்கணும். அதுக்கு பதிலாக நீ குர்பான் அப்படின்ற ஒரு காணிக்கையை செலுத்தி வருஷத்துக்கு பாவ பரிகாரம் பண்ணிடுறேன்னு நினைக்கிறியே, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. மத்தேயு 15 அதெல்லாம் போதிச்சிருக்கார். பிறகு அவருக்கு நட்பு வட்டம் இருந்தது, நண்பர்களை போய் சந்திக்கிறவராக இருந்தார். அடுத்தது அவர் கல்யாணத்துக்கு போன மாதிரியே சாவு வீட்டுக்கும் போயிருக்கிறார். இப்போ இது எல்லாமே ஆண்டவர் போதித்தும் இருக்கிறார், நடந்தும் காட்டியிருக்கிறார். ஆனால் சீடராக வருகிற ஒருவனிடத்தில் இதெல்லாம் தாண்டி அவர் முக்கியமான ஒன்றை, தீர்க்கமான தெளிவான ஒரு அர்ப்பணிப்பை, ஒரு ஒப்பு கொடுத்தலை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் வாலிப வயசில், ஒருவேளை நடுத்தர வயசு, இல்லை வயதானவர்கள், நான் ஊழியம் பண்ணணுன்னு தான் விரும்புகிறேன், ஆனாலும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கே, நான் ஊழியம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் சில நிர்பந்தங்கள் என்னை விடமாட்டேன்தே, நான் ஊழியம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், நான் ஒரு நல்ல சீடனாக, தினமும் ஆண்டவரை பின்பற்றும் சீடனாக, இந்த உலகத்தை பற்றி எதுவுமே நினைக்காத மாதிரி தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும். இப்போது இந்த ஆனாலும் சொல்லிட்டு உங்கள் ஒப்பு கொடுத்தலுக்கு தடையாக இருப்பது என்ன? மனத்தடை ரொம்ப முக்கியமான முதல் தடை. அவர் ஓன் மைண்ட் or a heart blocks you. அந்த தடை தான் ஒரு பெரிய தடையாகவே இருக்கும். இதை தாண்டித்தானே மற்றதுக்கு போகணும் நம்ம. அதனால் இன்றைக்கு ஆண்டவரின் சீடராக வாழ வேண்டிய நாம், ஒப்பு கொடுத்தலோடு கூட, அர்ப்பணிப்போடு கூட நாம் வாழுகிறோமா? ஒரு கமிட்மெண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது ரூத் என்கிற பெண்மணியோட அந்த நல்ல கமிட்மெண்ட் தான். மாமியார் 2 மருமகள்கள், அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா எனக்கும் புருஷன் இல்லை, உங்களுக்கும் 2 பேருக்கும் புருஷன் இல்லாமல் போயாச்சு, அதனால் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, உங்கள் உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் என் சொந்த ஊருக்கு போயிடுறேன், அவ்வளோதான், இனிமேல் என் லைஃப் முடிஞ்சது.
அப்போ ஒருத்தி அழுதா, ஆனால் அதுக்கப்புறமா ஒருபாள் என்ன பண்ணா, முத்தம் கொடுத்துட்டு ஒரு ஃபேர்வெல் பண்ணிட்டு போயிட்டா. ரூத் என்ன சொல்கிறா? அந்த ரூத்தோட கமிட்மெண்ட் பாருங்க. நிர்கதியாக தன் மாமியாரை தாய் போல அவரை விட்டு விட்டு போக மனசில்லை. அதனால் இப்போ ஒரு முடிவு சொல்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் ரூத்தின் புத்தகம் 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஒருத்தர் கமிட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா, சொல்லிட்ட பிறகு ஒவ்வொரு சொற்களுக்கும் அவர் உத்தரவாதியாக மாறுறார். சில நேரங்களில் சொன்னதான்பா, அன்னைக்கு சொன்னேன், இப்போ என் சூழ்நிலை சரியில்லை, ஈஸியாக சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அந்த கமிட்மெண்ட்டை முதல்ல சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லிட்டோம்னா அதில் நிலைத்திருப்பது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பெண்மணி தன் மாமியாருக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அம்மானா கூட பரவாயில்ல, ஆனால் மாமியாரோட மட்டும்தான் தான் முழுவதுமாக அடக்கம் பண்ணுற வரைக்கும், கல்லறை வரைக்கும் பேசிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்படி நான் பண்ணலைன்னு சொன்னால் அதற்கு சமமாக அதற்கு அதிகமாக தேவன் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். என்ன மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் பாருங்களேன். விவரங்களை வேற உள்ள வச்சு சொல்லிட்டாங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒப்பு கொடுத்தல் எப்படி இருக்கிறது? இப்போ எப்படி இருக்குது? ஐயோ, ஞானசானம் எடுத்த டைம்லலாம் ரொம்ப கமிட்டடாக நான் இருந்தேன். இப்போது உலக பிரகாரமாக குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வேலை, கடன், பொறுப்புகள், எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள், இவ்வளவு கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் முன்ன மாதிரி என்னால் ஆண்டவரின் சீடனாக நடக்க முடியல. ஒரு எளிமையான சாதாரண கிறிஸ்தவனாக கூட என்னால் நடக்க முடியல. நிறைய பேரோட நிலைமை தானே. ஆண்டவர் நம்மளை எப்படி வர சொன்னார்? லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்துன்னா என்ன? ரூத் சொன்னது ஞாபகம் இருக்கா? உன் ஜனம்தான் என் ஜனம், உன் விருப்பம்தான் என் விருப்பம், உன் வீடு தான் என் வீடு. நீர் எங்கேயாவது பரதேசியாவே போய் தங்குனீங்கன்னா தங்குற இடம் தான் என் இடம், உன் கல்லறை தான் என்னுடைய கல்லறை. அப்போ இந்த அம்மா தனக்குன்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சுக்கலன்னு பாருங்களேன். வர்றேன், உங்களோட தான் இருப்பேன், உங்களுக்காக தான் வாழுவேன், என்னுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த லிபர்ட்டியை கொடுக்கணும். அப்படி அல்ல ஒப்பு கொடுத்தல். நம்மெல்லாம் ஆண்டவர்கிட்ட டீலிங் பேசுகிறோம், வாய் திறந்தெல்லாம் பேசுறதில்ல, ஆனால் அப்படி தான் வாடுறோம். ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், முடிஞ்சால் புதன்கிழமை வர்றேன், மற்றபடியெல்லாம் என்னை நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், இவ்வளவு தான் மினிமம் என்னால் பண்ண முடியும், இதுவே மேக்சிமம். அதுக்கப்புறமா என் வாழ்க்கை, எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம் தானே, நான் கடமை செய்ய வேணாமா? எவ்வளோ நியாயமாக பேசுவோம் தெரியுங்களா? நம்ம மனசில் நினைக்கவாது செய்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு நமக்காக ஜீவனை கொடுத்த அவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலை சொல்லி இருக்கிறோம் அல்லது வாழுகிறோம்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, கவனிங்க, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு பாடல் வரி உண்டு, சிலுவையை சுமக்காவிட்டால் கிரீடத்தை சூட முடியாது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை சுமக்க விரும்பவே மாட்டோன்றோம். கிறிஸ்தவனாய் இருப்பதனால் வரும் பாடுகள் சிலுவை, கிறிஸ்தவனாய் இருப்பதால் வரும் அவமானம் சிலுவை, கிறிஸ்தவனாய் இருப்பதால் வரும் நஷ்டங்கள் சிலுவை. எல்லாமே பாரம் தானே. கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால லைஃப்பில் இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாரமாக இருக்கிறது. அதனால் நான் கிறிஸ்தவனாக இருப்பதிலிருந்து என்னை தளர்த்தி கொள்ளுகிறேன். we dilute ourselves. நம்மை நீர்த்து போக செய்து விடுகிறோம். வைராக்கியமாக இருக்கிறது போல, பக்தியாக இருக்கிறதை போல காமிச்சுக்கிறோம். ஆனால் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் ஆண்டவரின் பின்னாலே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள சீடனை போல நாம் போகிறோமா? இந்த சிலுவையை சுமந்துட்டு போகிறது அப்படின்றத சுருக்கமாக நான் சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லுவேன். சிலுவையை சுமந்துட்டு அன்னைக்கு முதல் நூற்றாண்டு காலத்தில் ஒரு குற்றவாளி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் திரும்பி வருவாரா? திரும்பி வர முடியாத ஒரு பயணம்தான் சிலுவை பயணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனால், இந்த திரும்பி வர்றேன், இந்த பண்ணிட்டு வந்துடுறேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது.
ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார், நம் பாவங்களை சுமந்தார், நம் அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். அவரோட பாவம், அவரோட சாபம், அவரோட எந்த தீமையும் அவர் சுமக்கலை. ஏன்னா அது இல்லை அவர்கிட்ட. பரிசுத்தர், மாசற்றவர். நம்மள என்னன்றாரு, உங்களை நீங்கள் வெறுமையாக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதினால் வரும் துன்பங்களை, சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை நீங்கள் பின்பற்றி வாங்க, அது சுமக்கக்கூடியது தான் என்று சொன்னார். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஒரு பெரிய பேனர் போடுறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதுதான் பொதுக்கூட்டம், சுவிசேஷ கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வர்றதுக்கு விருப்பம் இருக்குமா? உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, செழிப்புண்டு, பரிபூர்ண நன்மைகள் உண்டு. இப்படி சொன்னாதான் ஆசையாக இருக்குது. ஆண்டவர் எப்படி சொன்னார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. அதுக்காக தான் நான் இவ்வளவு சொன்னேன் உங்களுக்கு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு, நான் உலகத்தை ஜெயிச்சேன், அதனால நீங்களும் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொன்ன பிறகு நாம் ஏன் நம்மை வெறுமையாக்க முடியவில்லை? நம்மை வெறுத்து ஒரு முழு அர்ப்பணிப்போடு கூட ஏன் ஆண்டவரின் பின்னாலே வர முடியவில்லை? 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதனால தான் போலையோ என்னமோ நம்மெல்லாம் ரொம்ப தெளிவாக தேவபக்தியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுவதும் இல்லை. நம்முடைய கலந்துரையாடலுக்குள் அந்த விஷயம் வருவதே இல்லை. கூடுமானால் தேவபக்திக்கு எதிராக அல்லது தேவபக்தி உண்டாக்காதவைகளை தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருவரோட தேவபக்திக்கு ஏதுவாகவே இல்லை, இருக்கிறவனையும் குறைத்து அவனை வெறுமையாக்கி காலியாக்குற மாதிரி தான் இன்னைக்கு பரவலான பேச்சு இருக்கிறது. நல்ல வளர்ந்த ரொம்ப கால கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் கூட தங்கள் பேச்சில் அது தேவபக்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், எதிரில் இருக்கிறவரோட தேவபக்தியை தூண்ட வேண்டும், அவர்கள் விசுவாசத்தை குறைத்துவிடக்கூடாது, அதை அதிகரிக்க செய்ய வேணும். அப்படி நாம் இல்லை. நம்முடைய ஒப்பு கொடுத்தல் ஆண்டவரின் சீடராக எப்படி இருக்கிறது? அவர் அழைப்பில் இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயத்தில் ஒரு தீர்மானமே இல்லை. இதுதான் என்னோட காலிங், அதில் நான் தெளிவாக இருக்கேன், நான் அதில் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன், அப்படி தான் நான் நடப்பேன், அப்படி நம்ம இல்லை. சரி, இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். எவ்வளோ தெளிவாக நம்மளோட கால் லெட்டரில் கொடுத்துருக்காருல. ஒரு வேலை கிடச்சதுன்னா கால் லெட்டர் வந்துடுச்சு. அந்த கால் லெட்டர் என்ன? வாங்க அப்படின்னு மட்டும் இருக்காது. வாங்க, உங்ககிட்ட நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணுன்னா நீங்கள் இப்படிலாம் நடக்கணும். அதானே கால் லெட்டர் உள்ளே இருக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப புரியுது, நல்லா அது ரொம்ப கவனமாக இருக்கிறோம். யூனிஃபார்மே சொன்னால் கூட அதை போட்டுன்னு தான் போகிறோம் வேலைக்கு. பள்ளி காலத்திலேயே யூனிஃபார்ம்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு வேலைக்கு சொன்னால் அவனுடைய சம்பளத்தை பார்த்து, வசதிகளை பார்த்து நாம் ஒத்துக்கிறோமே. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விட தாய் தகப்பன் மகன் மகள் இவர்களை நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்களானால் எனக்கு நீங்கள் பாத்திரமா இல்லை, என் சீடராக நீங்கள் இல்லை. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர்னா யார்? அவர் எப்படிப்பட்டவர்? கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை முதலில் வையுங்கள். தேவனை தொழுது கொள்வது, அவரை கவனம் பண்ணுவது முதலில் வையுங்கள். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அட்டவணையில் முதலில் தேவனுக்கென்று வையுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்வராயிருக்கும்படிக்கு. அதனால தான் சொல்கிறாரு, என்னை நேசியுங்கள்,
முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு என்னை நேசியுங்கள். இதுக்கப்புறமா இந்த பக்கம் அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நட்பு எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த முழு மனதோடு தேவனை நேசித்த பிறகு மீதி என்ன இருக்கும்? பொதுவான அன்பினால் தான் அவர்களையெல்லாம் நாம் நேசிக்க வேண்டியிருக்கோம். திங்க் பண்ணி பாருங்க. அடுத்தது, ஒரு திட்டவட்டம் இல்லாத ஒரு மனிதராக நாம் இருக்கிறோமா? ஆண்டவரின் சீடராக இருப்பதில் திட்டம் என்னவா இருக்கணும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கவனித்து கேட்டு அதன்படி நடக்கணும். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சீடன். என்னை அன்பு கூறுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் என் வார்த்தையை கை கொள்ளுங்கள், அதுதான் அன்பு. That kind of a love the Lord is expecting, that we must obey whatever He says. 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து, இப்போ ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரியே இந்த ராஜ்யத்தின் புத்திரராக நாம் வாழும்போது அதற்குள் ப்ரியாரிட்டி தேவன், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் தான் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம். இந்த ஒரு தெளிவு, இந்த ஒரு திட்டவட்டம் நம்முடைய மனதில் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தோம்னா என்ன நினச்சிக்கிறாங்க சில கிறிஸ்தவங்க, அப்படின்னா நம்ம ஒரு யோகி மாதிரி எங்கேயோ ஒரு மலையில் எந்த ஆசாவாசமும் இல்லாமல் ஒத்த காலில் நிற்கிற ஒரு முனிவரை போல நம்ம நின்றுடணும் போல இருக்கே. அப்போது இந்த உலகம் அப்படின்றது ஒன்றுமேல, உலகத்தை சிநேகிக்கவே கூடாது அப்படின்னா இந்த உலகத்தில் சம்மந்தம் இல்லாமல் நம்ம வாழணுமோ? அப்படியெல்லாம் இல்லை. நமக்கான சந்தோஷம், நமக்கான பரிபூர்ண வாழ்வு, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறாரு. அது தப்பாக இருக்குமானா ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? ஈசாக்கை ஏன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார்? தாவீது சாலமோனை ஏன் ஆசீர்வதித்தார்? பழைய ஏற்பாட்டில் அது தப்பு, புதிய ஏற்பாட்டில் இது சரி, பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் சரி, புதிய ஏற்பாட்டில் இது தப்பு. அப்படி ஏதாவது தேவனுடைய நீதியிலே மாற்றங்கள் இருக்குமா? இருக்காது. இன்றைக்கும் தேவன் நம்மை இந்த ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய புத்திரராக வைத்திருக்கும் பொழுது உணவுக்கு கவலைப்படாதீங்க, உடைக்கு கவலைப்படாதீங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக செய்வார். அவர் முதல்ல வைங்க, அவர் சொன்னதை கேட்டு நடங்க. இந்த தெளிவு திட்டவட்டம் உங்கள் மனதுக்குள் இருக்கட்டும். அப்போ நாம் இன்றைக்கு ஆண்டவன் சீடராக வரும் பொழுது இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல், எதை செய்ய போகிறோம் என்கிற தீர்மானத்தில் தெளிவு, நம்முடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை பற்றிய திட்டவட்டம், இவைகள் தான். மறுபடியும் கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப முக்கியமான செய்தி இது. பிள்ளைங்களை கேட்க வைங்க, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும் கேட்க வைங்க. ஜெபம் செய்வோம். இரக்கம் நீதியும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு நினைப்பூட்டிய இந்த அடிப்படையான நாங்கள் ஏனோதானோவென்று விட்டுவிட்ட விஷயத்தை கேட்டிருக்கிறோம். மெய்யாகவே நாங்கள் மிக தெளிவான ஒரு அர்ப்பணிப்போடு கூட, மிக தெளிவான தீர்மானத்தோடு கூட, மிக தெளிவான திட்டவட்டம் எங்கள் மனதில் ராஜ்யத்துக்குள் இருக்க நீர் எங்களுக்கு சொன்னதற்காக, எங்களை இந்த வேளையிலே தெளிவுபடுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மன தெளிவை நாங்கள் காத்து நடக்க உதவி செய்யப்பா. சாத்தானின் வஞ்சனைக்கும் உலகத்தின் வேஷங்களுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றும், கைப்பிடித்து நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.